வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு விலை கம்மியான ஒரு OnePlus ஸ்மார்ட் ஃபோன் எங்கிட்ட இருக்கிறது. இந்த புதிதாக லான்ச் ஆகியிருக்கிற இந்த OnePlus Nord CE3 Lite. OnePlus Nord CE3 Lite. ஸோ இந்த லைட் சீரீஸில் இது வருது. இதுக்கு முன்னாடி வந்து CE2 Lite கொண்டு வந்திருந்தாங்க. அதோட ஒரு அப்கிரேட். எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, அப்படி பெரிய அப்கிரேடாக ஒரு சின்ன அப்கிரேடாக அதெல்லாம் பற்றி இந்த பதிலில் நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த கலர் எப்படி இருக்குது, நல்லா இருக்கு இல்லையா? ஸோ வந்து ஒரு லைம் க்ரீன் கலர் இது. ஸோ இந்த கலரை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. OnePlusன்னு போட்டிருக்கு. உள்ளே ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து நாடுன்னு போட்டிருக்காங்க. இது என்னடா இது, ஒரு ஃபோனுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸானு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உள்ளே வந்து OnePlus Nord CE3 லைட்டோட ரீட்டைல் பாக்ஸ் இருக்குது. கூடுதலாக இன்னொரு ப்ராடக்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க, OnePlus Buds 2 TWS இயர்ஃபோன். ஸோ இதுவும் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட விமர்சனம் நாளைக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டு அனுப்பியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த CE3 Lite. ஸோ பாக்ஸை வந்து இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்லீவ் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேம் எஜெக்டர் பின் தந்திருக்காங்க. அப்புறம் குவிக் கைடு இருக்குது, ஸ்டிக்கர்ஸு, மெம்பர்ஷிப் கார்டு அதெல்லாம் வந்து தந்திருக்காங்க. அப்புறம் சாஃப்ட் பேக் எஸ் இருக்குது. ஃபுல்லாக வந்து இப்போ வந்து இந்த ஃபோன் எடுக்கலாம். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் கலர் வந்து பேஸ்டல் லைம்னு இதை சொல்கிறாங்க. இந்த கலர் வேண்டாம்னா பிளாக் கலர் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 195 கிராம்ஸ் வெயிட்டில் இது வந்து பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் வந்து ஒரு கிளாசி ஃபினிஷில் இருக்குது. பின்பக்கம் பிளாஸ்டிக் தான், பட் ஒரு கிளாசி ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. கண்ணாடி மாதிரி இருக்குது ஒரு கிளாசி ஃபினிஷில். சைட்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த CE2 லைட் வந்து பார்த்திங்கன்னா சைட்ஸ் வந்து ஸ்லோப் பண்ணி தின்னாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கனால அந்த ஸ்லோப் வந்து குறைவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்க மாதிரி தோணுது CE2 லைட்டை கம்பேர் பண்ணும்போது. டிசைன்னு பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வந்து நாய்ஸ் கன்சலேஷன் மைக் தந்திருக்காங்க. கீழே வந்து ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து டூவல் ஸ்பீக்கர்ஸ் தராங்க. USB Type-C போர்ட் இருக்குது. மைக் மற்றும் ஆடியோ ஜாக் வந்து தந்திருக்காங்க. ரைட் சைடில் சைட் பவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. அப்புறம் சிம் ட்ரே. ஸோ இது வந்து ஹைப்ரிட் டுவல் சிம். 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன். டூவல் 5G சப்போர்ட்டோடு இது வருது. பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேமரா இருக்குது. கேமராவை பற்றி சொல்கிறேன். பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் தந்திருக்காங்க. ஃப்ளாஷ் லைட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா டிசைன். மற்றபடி OnePlus பிராண்டிங்கும் பின்பக்கம் இருக்குது. பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த OnePlusக்கே உரித்தான ரெட் கலரில் உள்ள இந்த கேபிள், அப்புறம் 80 வாட்ஸ் சார்ஜர் தந்திருக்காங்க. பட் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 67 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்குது. பட் பாக்ஸில் வந்து 80 வாட்ஸ் சார்ஜர் வந்து உங்களுக்கு தராங்க. இப்போ வந்து இந்த OnePlus CE3 லைட்டுக்கும் இதுக்கு முன்னாடி வந்த CE2 லைட்டுக்கும் உள்ள வித்தியாசம் காமனாக இருக்குது என்னெல்லாம் பற்றி பார்ப்போம். நிறைய விஷயங்கள் காமனாக தான் இருக்குது. டிசைனில் வந்து மாறுபாடு இருக்குது. நான் ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி பின்பக்கம் வந்து CE2 லைட்டில் வந்து ஸ்லோப்பாக தின்னாக இருந்தது சைட்ஸு. இதில் வந்து ஃப்ளாட் எட்ஜஸ் வந்திருக்காங்க. டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே 6.72 இன்ச் டிஸ்பிளே வந்து இதில் தந்திருக்காங்க. CE2 லைட்டில் வந்து 6.59 இன்ச் டிஸ்பிளே இருந்தது. ஸோ இந்த CE3ல கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. இன்னொரு டிஸ்பிளேல இன்னொரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்டர் பஞ்ச் ஹோல் வந்து CE3 லைட்டில் தந்திருக்காங்க. CE2 லைட்டில் வந்து சைடு பஞ்ச் ஹோல் இருந்தது இந்த டிஸ்பிளேல. மெயின் டிஃப்ரென்ஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்பக்கம் கேமராவில். ஸோ இந்த CE3 லைட்டில் வந்து உங்களுக்கு 108 மெகா பிக்சல் கேமரா, மெயின் கேமரா வந்து பின்பக்கம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த CE2 லைட்டில் வந்து பின்பக்கம் வந்து 64 மெகா பிக்சல் கேமரா தந்திருந்தாங்க. இன்னொரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடு. CE2 லைட்டில் வந்து 33 வாட்ஸ் சார்ஜிங் ஸ்பீட் தந்திருந்தாங்க. இதில் வந்து 67 வாட்ஸ் சார்ஜிங் ஸ்பீட் இருக்குது. ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸ். மற்றபடி அந்த ப்ராசஸர், டிஸ்பிளே எல்லாமே வந்து சேம் தான். அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ டிஸ்பிளேன்னு சொல்லும்போது இதில் வந்து உங்களுக்கு வந்து LCD டிஸ்பிளே தராங்க. AMOLED டிஸ்பிளே கிடையாது. CE2 லைட்டில் உள்ள சேம் IPS LCD பேனல் தான் வந்து இதில் தந்திருக்காங்க. உங்களுக்கு இதில் வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்குது. அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட். ஸோ 30 Hzலேருந்து 120 Hzக்கு வந்து உங்களோட யூசேஜ் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மாறிக்கும். 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது. 8 பிட் கலர் பேனல் தான் இது. HDR சப்போர்ட் இதில் இல்லை. 240 Hz டச் சாம்பிளிங் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்டிவ் லேயர் கிடையாது. அதுக்கு பதிலாக ஆசாகி டிராகன் ட்ரைல் ஸ்டார் ப்ரொடெக்டிவ் லேயர் தந்திருக்காக சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து IPS பேனலாக இருந்தால் கூட ஒரு உயர்தர IPS LCD பேனல் வந்து தந்திருக்காங்க. ஸோ வந்து கலர்ஸில் வந்து நல்லா இருக்குது. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ AMOLEDக்கு தக்கன இல்லாட்டி கூட ஒரு நல்ல ஒரு பேனல், உயர்தர பேனல் வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இந்த CE3 லைட்டில் கிடைக்குது.
இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா CE2 லைட்லேயும் இந்த CE3 லைட்லேயும் சேம் ப்ராசஸ் தான். ஸ்னாப்ட்ராகன் 695 சிப்செட் வந்து இதில் தந்திருக்காங்க. Adreno 619 GPU இதில் இருக்குது. ஒரே ஒரு ரேம் தான், 8GB ரேம் ஆப்ஷன் கிடைக்குது. LPDDR4X ரேம். 2 ஸ்டோரேஜ் சாய்ஸஸ் இருக்குது, 128GB மற்றும் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 695 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ஃபோனில் பார்த்துருப்பீங்க. பட் இதை விட ஒரு பெட்டரான சில டிமென்சிட்டியோட சிப்செட்லாம் மார்க்கெட்டில் இருந்தால் கூட ஸ்னாப்ட்ராகனில் 5G சிப்செட் இது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. சிப்செட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருது. பட் அதே வந்து அவங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட கேமராவுக்கு வருவோம். ஸோ 108 MP மெயின் கேமரா, சாம்சங்கோட HM6 சென்சரில் யூஸ் பண்ணுறாங்க. EAS இருக்குது, OS கிடையாது, EAS தந்திருக்காங்க. 4K வீடியோ எடுக்க முடியாது, மேக்ஸிமம் வந்து 1080 வீடியோ தான் எடுக்க முடியும். அப்புறம் வந்து 2 MP கேமரா இருக்குது, டெப்த் மற்றும் மேக்ரோக்காக. செல்ஃபிக்கு சேம் 16 MP கேமரா, CE2 லைட்டில் உள்ள அதே கேமரா தான் தந்திருக்காங்க. டூவல் வியூ வீடியோ எடுக்கலாம், HDR வீடியோ எடுக்கலாம், நைட் மோட் இருக்குது, ஸ்லோ மோட், டைம் லேப்ஸ் ஆப்ஷன்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது, சில ஃபோட்டோஸில் வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் குறைவாக இருக்க மாதிரி தோணுது. பட் கேமரா சாம்பிள்ஸ் நீங்கள் இப்போ வந்து திரையில் பாருங்கள். EAS இருக்குது, வீடியோவில் கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு டீசெண்டான ஒரு கேமரா வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் 1080 மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுக்கலாம். இப்போ வந்து ஆடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில், அதெல்லாம் வந்து இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து போன ஜென்ரேஷனை விட கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் Android 13 பேஸ் பண்ணி அவங்களோட ஆக்சிஜன் OSல வந்து இது ரன் ஆகுது. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த பல ஃபீச்சர்ஸ்லாம் தந்திருக்காங்க. அந்த ஆக்சிஜன் OS வந்து ஒரு க்ளீனான ஒரு UI அது வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து OnePlus CE3 Lite. OnePlus CE2 லைட்டுக்கு வந்து பெரிதாக ஒரு அப்கிரேட் ஆகுது இல்லை. சிப்செட் வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து கொஞ்சம் வேறு சிப்செட் போட்டு தந்திருக்கலாம். பட் அதை வந்து சேமாக ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயில் வந்து சென்டர் பஞ்ச் ஹோல் இருக்குது, கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே இதில் தந்திருக்காங்க. கேமரா வந்து 108 MP கேமரா பின்பக்கம் தந்திருக்காங்க. பட் 4K வந்து இதில் கிடையாது, ஷூட்டிங் வீடியோ எடுக்க முடியாது. EAS இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த OnePlus Nord CE3 Lite. இதோட விலை வந்து இப்போதைக்கு எனக்கு தெரியாது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அவங்க லான்ச் பண்ண உடனே விலையை பார்த்துட்டு தான் வந்து சொல்ல முடியும் இதை வந்து இந்த விலைக்கு இது வந்து உகந்ததா இல்லையான்னு. பட் ஒரு 20,000 rupeesக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். 20,000 வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. பட் சில மாடல் ஃபோன்களில் வந்து பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளே தராங்க, அமோலட் டிஸ்பிளே தராங்க. பட் வந்து வாட்டர் ட்ராப் நாட்சத்தில் தராங்க. பட் இதில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இருக்குது, பட் LCD டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸோ அங்கேயும் இங்கேயும் சில விஷயங்கள் வந்து கட்டுக்கட்டாக போகுது. ஸோ இந்த விலைக்கு, அதாவது நான் கீழே அப்டேட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு இந்த விலைக்கு இது உகந்ததா இல்லையான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது ரேஷ்மாஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு.